நாட்டார் கலைகள் போன்ற நிகழ்த்து கலைகள் வாயிலாக வகுப்பறை தாண்டிய கல்வியால் பல்கலைக்கழக மாணவர்களின் தொடர்பியல் திறன் மேம்பட்டு வருகிறது. இது குறித்து ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பினை காணலாம். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு என்கிறார் திருவள்ளுவர். இத்தகு சிறப்பு வாய்ந்த கல்வியை கற்பிக்கும் முறைகள் காலந்தோறும் மாறிக்கொண்டே வருகின்றன. சிலேட்டு பலகையில் கற்ற கல்வி இன்றைக்கு கையடக்க கணினியில் கற்கும் அளவிற்கு மாறிவிட்டது. மாணவர்கள் சிறுவர்களாக இருந்தாலும் பதின்பருவ இளைஞர்களாக இருந்தாலும் அவர்களின் ஆர்வத்தை தூண்டும் விதமாக பயிற்றுவிக்கும் முறை அமைந்துவிட்டால் அதன் தாக்கம் பெரிய அளவில் எதிரொலிக்கிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் பெரியார் பல்கலைக்கழக இதழியல் மற்றும் மக்கள் தொடர்பியல் துறை சார்பில் காலந்தோறும் நாட்டார் கலைகள் என்ற தலைப்பில் நிகழ்த்து கலை பயிலரங்கம் நடத்தப்பட்டது. தமிழர்களின் வாழ்வியலோடு நெருங்கிய தொடர்புடைய தொன்மை கலைகளான கரகாட்டம், ஒயிலாட்டம், பறை இசைத்தல் போன்றவை குறித்து சென்னை மாற்று ஊடக மைய பேராசிரியர் காளீஸ்வரன் பயிற்சி அளித்தார். மக்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தி மன மகிழ்ச்சி அளிக்கும் நாட்டார் கலைகள் மூலம் பாரம்பரிய கலைகளின் முக்கியத்துவத்தை மாணவ மாணவியர் நேரடியாக தெரிந்து கொண்டனர். இப்போ நாங்கள் யூஸ்வலாக எங்கள் சார் எங்களுக்கு நடத்துறது நாங்கள் தியரட்டிக்கலாக கேட்டு தான் தெரிஞ்சிட்ருக்கோம். இப்போ நாங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கவும் அது ரொம்ப ஒரு எந்தூசியாஸ்டிக்காக மாறிடுச்சு. எல்லாருமே இன்வால்மெண்ட்டோட இன்னும் கொஞ்சம் கற்றுக்கலாம், எங்களுக்கு டைமே பத்தலை, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. தமிழரோட வாழ்வியலான பறை நாங்கள் பார்த்துருக்கோம், அந்த இசையை கேட்டு மகிழ்ந்திருக்கோம். அப்படி இருக்க ஒரு பறையை நாங்களே கையில் எடுத்து அதை கற்றுக்கும் போது இருக்கிற உணர்ச்சி ரொம்ப பெருமையாகவும் இருந்துச்சு. நம்ம ஒரு புது விஷயத்தை கற்றுக்குறோமே அப்படின்னு இருந்தது. தமிழரோட வாழ்வியலில் ஆர்ட் அப்படின்றது உணர்வு பூர்வமாக இருக்கட்டும், பாரம்பரிய விஷயமா இருக்கட்டும், ரொம்ப கலந்துருக்கு. அப்படி இருக்கும்போது சீக்கிரமாக மக்கள் அதை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த விஷயத்தை தனக்குள்ளே எடுத்துக்கிட்டு நம்மளும் அப்படி இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. நாட்டார் கலை சார்ந்த இந்த ஒர்க் ஷாப்பில் எனக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு எழுத்துங்கிறது ரொம்ப பிடிக்கும், எழுத பிடிக்கும். ஒரு கம்யூனிகேஷன் நாட்டார் வழக்கில் எப்படி இருந்துச்சு, அது இன்றைக்கி எப்படி மாறி இருக்குங்கிற ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஐயா சொன்னார். எனக்கு என்னோட கம்யூனிகேஷன் என்னோட ஐடியாலஜியை நான் பாஸ் பண்ணணும்னா அதை நான் எந்த விதத்தில் மக்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக பாஸ் பண்ணணுங்கிறத, எழுத்து வழக்கில் எப்படி பாஸ் பண்ணுங்கிறத எனக்கு நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஆதி மனிதன் தொடங்கி நாகரிக மனிதன் வரை ஒரு தகவலை கலை வடிவில் சொல்லும்போது அதன் நோக்கம் கடைசி மனிதன் வரை சென்றடைகிறது. இதை அடிப்படையாக கொண்டு நடத்தப்பட்டு வரும் நாட்டார் கலைகள் இளைஞர்களை பெரிதும் கவர்ந்தன. நடனம், நாட்டுப்புற பாடல், விடுகதை வாயிலாக கதை களத்தை உருவாக்குதல் என மிகுந்த ஆர்வத்துடன் மாணவ மாணவியர் நிகழ்த்து கலைகளை பயின்றனர். கல்வியின் நோக்கம் சிந்தனையை தூண்டுவதுதான் எனும்போது பாரம்பரிய கலைகள் அதனை இதயத்தின் ஆழத்தில் இருந்து தொடங்கி தொடர்பியல் திறனை மேம்படுத்தி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.